வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த மே மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டிலேயே நீடிப்பதால் இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஸோ இதனால் நீங்கள் கடினமாக உழைச்சி வலுவான நிலையை நீடிக்க போகுது. பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் மாதத்தின் ஆரம்பம் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கொடுக்கும். உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதில் உங்களோட ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு மோதல்கள் சண்டைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட பேசும்போதும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது அவசியம். ஏன்னா இது வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட 5ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் புதனோட காம்பினேஷன் எல்லாமே ஒன்றா வருது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா மாணவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், இடையூறுகள் வரும். ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. உங்கள் தேவைக்கான தீர்வு கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கான அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்கள் படிப்பு ஒரு சரியான திசையை நோக்கி போக போகுது. இந்த மாதம் போட்டி தேர்வுகளில் நீங்கள் அமோகமான வெற்றியை உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் சாதகமான நிலையில் இல்லை. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் போய் அமர்றாரு. 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் ராகு பகவான் 3 பேரும் வருகிறாங்க. ஸோ இதனால் என்னாகும்னா உங்களோட தந்தையோட நீங்கள் பேசும்போதும் கவனமாக பேசணும். குடும்ப உறுப்பினர்கள் இடையே வார்த்தை போர், தேவையில்லாமல் மனக்கசப்பு, தேவையில்லாமல் பேசுகிறதுனால மற்றவங்க புண்படுத்துறது. ஸோ இது கொஞ்சம் நேரமே கொஞ்சம் சரியில்லை இந்த டைம் பீரியடு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில். சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானோட அம்சம் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அவர் பண்ணுவார். ஸோ அதனால் பார்த்து நடந்துக்கோங்க. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வாக்குவாதம், சண்டை, ஈகோ போன்ற மோதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் ஆரம்பம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். உங்களோட துணையோட ஒத்துழைப்பு மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ முயற்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பண்ணினா கூட உங்களுக்கு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மந்த் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுப விரயமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணி சாப்பிடணும். அதிகப்படியான கொழுப்பு ரிலேட்டடான உணவுகளை எடுத்துக்கிறது மூலமாகவோ இல்லை வெளியில் இருக்கிற உணவை சாப்பிட்றது மூலமாகவோ உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.